நீங்கள் தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் உள்ளே விடாமல் நீங்கள் கலந்து பேசி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காலதாமதமானாலும் ஒரு அற்புதமான குழந்தை இந்த இறைவனால், இந்த பிரபஞ்சத்தினால் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்கிறது தான் உண்மைத்தன்மை. ஸோ குழந்தை வேணுங்கிறவங்க ஒரு பாசிட்டிவான வைப்போட நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா இறைவன் அருளால் அற்புதங்கள் சிறப்பாக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிறப்பாக செயல்படு. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பாகம் 10. பாகம் 9 பாகத்தையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய தேவைகள், குழந்தை வேணும். ஸோ ஒரு அழகான அற்புதமான நலமான குழந்தை வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால், ஒரு உடல்நிலை காரணமாக இருக்கலாம், மனநிலை காரணமாக இருக்கலாம், இல்லை நம்ம உணவு முறை, இல்லை கால சூழ்நிலைகள், இதன் காரணமாக என்ன ஆகிடுதுன்னாங்க இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிடுது. கல்யாணமாகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி காலம் தள்ளி போகிறதுனால நமக்கு ஒரு விதமான ஒரு பய உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது. அந்த பயம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. அந்த பயம் இல்லாமல் நம்ம எப்படி அஃபர்மேஷன் பண்ணால் நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிதல் தன்மையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறதும் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அற்புதமான குழந்தை உங்கள் தேவைக்கு சிறப்பாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வீடியோக்குள்ளே போகலாங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சார்ஜஸ் கிடையாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வேணும். என்னென்னா ஒரு உறவு முறை ரொம்ப பெருசாகிடுது. மாமியார், நாத்தனார், பங்காளிங்க, அண்ணன், தம்பி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை தான் அந்த கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குழந்தை வேணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இது தவறும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சில காலகட்டங்கள்னால ஒரு உணவு முறையினாலேயோ இல்லை உடல்நிலை காரணமாகவோ கொஞ்சம் தள்ளி போகுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்கள். அந்த 2 பேரும் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இறைவனர்களால், இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அற்புதமான தேவைகள் சிறப்பாக நடக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி குழந்தை இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லட்டுங்களா, எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுதோ அந்த நேரத்தில் தான் இந்த கணவன் மனைவி 2 பேருமே உட்காந்து பேசி அன்பாக இருக்கணும். ஏன் இல்லைன்னா ஒரு காலகட்டம் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா இது 2 பேரும் கலந்து பேசுங்க. கலந்து பேசி சரி நமக்கு ஏதாவது உடலில் ஏதாவது உடல் ரீதியான ஏதாவது ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்கா என்னங்கிறத கலந்து பேசி உங்களுக்கு எந்த மருத்துவம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ 2 பேரும் கலந்து பேசி முடிவு பண்ணுங்கள். இதில் ஒரு 3வது நபர்கள் யாரையுமே உள்ளே கொண்டு வர வேண்டாம். அதாவது 3வது நபர்கள்னால் அந்த கணவனோட பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை மனைவியோட பெற்றோர்களாக இருக்கட்டும், யாருமே உள்ளே வர வேண்டாம். நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்ன கேட்டால் இன்கேஸ் ஏதாவது தாமதம் ஆகுதுன்னா 2 பேரும் லவ் பண்ணுங்கள். இதில் என்ன தெரியுங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஒருத்தர் கொஞ்சம் ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிங்கன்னா, வேதனைப்பட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு குற்ற உணர்வு டெவலப் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஐயோ நம்ம கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் எப்போ டெவலப் ஆகுதோ அதனோட கண்டினியூஷன் என்ன ஆகும்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் அதிகமாக அந்த கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு பிளவு ஏற்படும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், அல்லது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் உருவாகும். ஸோ அதனால் தயவு செய்து கணவனும் மனைவியும் இந்த ஸ்டேட்டுக்கு குழந்தை நமக்கு பிறக்கிறது தள்ளி போச்சுன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசி சிறப்பாக லவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னே லவ் பண்ணாத குழந்தை பிறக்கிற வரைக்கும் லவ் பண்ணுங்கள். 2 விஷயம் நடக்குங்களா? ஒன்றா நீங்கள் பேசி டிசைட் பண்ணி
கலந்து பேசுனீங்கன்னா குழந்த பிறக்கும், இல்லையா குழந்த பிறக்காது. இந்த 2 தானே நடக்கும். இந்த 2 நடக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு குற்ற உணர்ச்சி நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு பிரிவினை நோக்கி பயணம் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த இடத்துல 100% எந்த தேர்ட் பர்சனையும் உள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான ரிக்வெஸ்ட். நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள், உங்களுக்கே இதுக்கு விடை தெரியும். சரிங்க சார், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். அதாவதுங்க 2 விஷயங்க. இன்கேஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறீங்க, குழந்தை இல்லைங்கிறது மெடிக்கலாக ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன செய்யலாம்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தானே சொல்யூஷன். இது இல்லாமல் நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறது, ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் 2 பேருக்குள்ள உறவு முறையை விளக்கிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் ஒன்ஸு குழந்தை இல்லைன்னா வருத்தப்படாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிறப்பாக செயல்படுத்துங்க. அஃபர்மேஷன் நான் அற்புதமாக சொல்கிறேன், அதையும் அற்புதமாக செயல்படுத்துங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான அஃபர்மேஷன் தாங்க. இந்த குழந்தை விஷயத்தில் இறைவன் அருளால் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துட்ருக்காரு. இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இது எப்போ நடக்கும்னா மனசில் ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு குழப்பம், ஒரு பய உணர்வு இல்லாமல் நீங்கள் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வருத்தமோ வேதனையோ இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த அஃபர்மேஷனை செஞ்சுட்டு நீங்கள் இதை செயல்படுத்துங்க. சூப்பரான குழந்தை உங்களுக்கு அற்புதமாக இந்த பிரபஞ்சம் நலமாக கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லை வேறு மாதிரி கூட அஃபர்மேஷன் பண்ணுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான குழந்தை நலமாக இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. ஸோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக மனசில் ஒரு வருத்தம் வேதனை இல்லாமல் நீங்கள் செயல்படுத்த உங்கள் மனசு எப்போ பாசிட்டிவிட்டி ஆகுதோ அப்போ உங்கள் கணவர் மேலேயும் அன்பு அதிகமாகும். இந்த சூழ்நிலையில் இன்னொரு அஃபர்மேஷனும் போடலாம். ஏன்னா இந்த குழந்தை இல்லை அப்படின்னு அந்த கில்ட்டி ஃபீலிங் ஆகும் பொழுதே உங்கள் 2 பேருக்கு ஒரு நெருடல், ஒரு கேப் நடக்கும். ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணணுங்கும்போது நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பாக நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது கணவனும் சொல்லலாம், மனைவியும் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்ல என்ன ஆகும்னாங்க அந்த சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலும், ஒரு குற்ற உணர்வு இருந்தாலும் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து சிறப்பாக நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா, அதேமாதிரி மருத்துவ ரீதியாக என்னன்னு நீங்கள் கலந்து பேசி நீங்கள் ஒரு லவ் பண்ணிங்கன்னா சிறப்பாக இந்த இறைவன் அற்புதமான சொல்யூஷனை கொடுப்பார். ஓகேங்களா? அற்புதமாக செயல்படுத்துங்க. இன்னொரு இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில குறைபாடுகளோடு பிறந்துடும். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், இறைவன் மேலே அந்த பழியை போட்டுடுறோம். இறைவன் ஏன் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாரு, நான் யாருக்குமே எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் ஒரு பேர் வச்சுருக்கு, கிஃப்டட் பேபி, அதாவது இறைவனால் கொடுக்கப்பட்ட தெய்வ குழந்தை. புரியுதுங்களா? இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, ஒரு குற்ற உணர்வு வந்துடும். காரணம் என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்க மாமியாரோ இல்லை மருமகளோ இல்லை நெய்பர்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லி அவங்க மனசு பார்த்திங்கன்னா ஒரு காயப்பட்டுரும். அது கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். எப்போ அந்த மனசு அந்த கில்ட்டி ஃபீலிங்க்கு அடிக்ட் ஆகி காயப்பட்டுக்கிட்டே வரும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு அந்த பிறக்க போகிற குழந்தைங்கிறது கொஞ்சம் ஒரு உடலில் ஒரு அமைப்புகள் கொஞ்சம் சிறப்பு குறைவாக இல்லை ஒரு வளர்ச்சி சிறப்பு குறைவாக அந்த மாதிரி நமக்கு இந்த இறைவன் அந்த கிஃப்டட் சைல்டை நமக்கு கொடுத்துடுதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு காரணம் 2 பேரும் அந்த கணவன் மனைவியும் ஒரு க்ளோஸ்
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதது தான் காரணம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை பிறக்கல, ஒரு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா, கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுங்கள், கலந்து பேசுங்க. நீங்கள் தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் உள்ளே விடாமல் நீங்கள் கலந்து பேசி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் காலதாமதமானாலும் ஒரு அற்புதமான குழந்தை இந்த இறைவனால், இந்த பிரபஞ்சத்தினால் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்கிறது தான் உண்மைத்தன்மை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு சார், ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சு, இருந்தாலும் அவங்க என்னோடய மனைவி தான், நான் அவங்களோட கணவர் தான், இருந்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு குற்ற உணர்வு ஆகிடுச்சுன்னிங்கன்னா, இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு பிறந்தாலும் அந்த குழந்தையை வளர்த்தும் பொழுது மனசில் ஒரு வருத்தமோ வேதனையோ இல்லாமல் இறைவனர்களால் இந்த குழந்தை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு, நான் சந்தோஷமாக வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வளர்த்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த அமைப்பு வராதுங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஒரு கிஃப்டட் பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, இந்த இறைவன் இவங்கக்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்தா தான் சிறப்பாக பார்த்துக்குவாங்கன்னு அந்த அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி குழந்தை யாருக்கு கிடச்சிருக்கோ, கொஞ்சம் ஒரு வளர்ச்சி குறைவான குழந்தைகள் இல்லை ஏதாவது ஒரு குழந்தைகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருந்தா, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உண்மையாலுமே கிஃப்டட் பேரண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அவங்களால தான் இந்த குழந்தைய வளர்த்த முடியும்னு தான் இந்த பிரபஞ்சம் அந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இறைவனர்களால் இந்த குழந்தை விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் போட 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 இந்த அஃபர்மேஷனை ரொம்ப பாசிட்டிவாக போட்டிங்கன்னா மிராக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க உண்மை. ஸோ அந்த ஒரு கிஃப்டட் சைல்டை ரொம்ப சிறப்பாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நலமாக இருக்கும், அந்த குழந்தையோட வாழ்வும் சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ குழந்தை வேணுங்கிறவங்க ஒரு பாசிட்டிவான வைப்போட நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா இறைவன் அருளால் அற்புதங்கள் சிறப்பாக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.